இன்னமும் 5 தலை நாகங்கள் வாழ்ந்துட்டு இருக்க 3 கோயில்கள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த 3 கோயிலுமே இப்போ 5 தலை நாகம் உயிரோட இருந்துட்டு இருக்கு. 3வது இடத்துல திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில். இந்த கோவில் இருக்க சிலை வெள்ளை நவபாசன சிலை. இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காகவே இன்னமும் அந்த இடத்துல அந்த 5 தலை நாகம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல தடவை மக்கள் பார்த்ததும் நம்பப்படுது. இதுக்கு சாட்சியா அந்த கோவில்ல எங்க பாத்தீங்கன்னாலும் 5 தலை நாகங்களோட சிற்பங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட நாக சிற்பங்கள் அந்த கோயில்ல இருக்கும். மலைக்கு அடிவாரத்துலயும் 60 அடி நீளத்துல ஒரு பாம்பு சிற்பத்தை செதுக்கி வச்சிருப்பாங்க. அதுவும் 5 தலையோட இருக்கும். 2வது இடத்துல நாகராஜர் கோவில் ஃப்ரம் நாகப்பட்டினம். இந்த கோயில் 5 தலை நாகர்னு சொல்லிட்டு எப்படி உறுதி பண்ணாங்களா? தினமும் இரவு நைட்டு 5 தலை நாகம் வந்து இங்க இருக்கிற நாகராஜுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு போயிடாமா. அதுக்குண்டான தடைகள் பல தடவை காலையில டைம்ல கிடைச்சிருக்காமா. 5 தலை நாகங்கள் மட்டும் இல்லாம இந்த கோயில் சுத்தி ஏகப்பட்ட நாகங்கள் வருவாமா. இந்த ஊரோட பேரே நாகப்பட்டினம் தான். இந்த கோயில்ல அந்த காலத்துல பல பேர் 5 தலை நாகத்தை பார்த்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வழியா இப்போ வந்திருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா குக்கே முருகன் கோவில். இந்த கோயில்ல 100% 5 தலை நாகர்கள் சொல்லிட்டு எல்லாருமே நம்பப்படுது. காரணம் அந்த 5 தலை நாகம் தான் இங்க இருக்கிற முருகனையும் அந்த கோயிலையும் பாதுகாத்துட்டு இருக்காமா. பல பேர் இந்த நாகத்தை அந்த மலை மேல பார்த்ததாகவும் பக்கத்துல இருக்கிற ஆத்துல பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு முருகன் கோவிலையும் முருகன் சிலையும் ஒரு பாம்பு பாதுகாக்கிறது, அதுவும் 5 தலைகள் கொண்ட பாம்பு பாதுகாக்கிறதும் இந்த கோவில்ல மட்டும்தான். ரொம்ப முக்கியமா சொல்ல போகணும்னா இந்த இடத்துல 5 தலை நாகம் கிடையாது, 6 தலையில ஒரு நாகம் இருக்காமா. ஸோ 5 தலைங்கிறது கட்டுக்கதையா, ஆனா உண்மையாலுமே 6 தலையோட ஒரு நாகம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கதா அந்த ஊர் மக்களால் நம்பப்படுது.